ராமநாதபுரத்தில் நான் பிறந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் பரமக்குடி வேந்தோணியில் இன்னொரு படிப்பகம் அமைத்திருக்கிறோம். இதுக்கு பணம் எங்கிருந்து வந்ததுன்னா எங்கிட்ட இருந்து வருது, நார்த் அமெரிக்கால இருந்து வருது. ஆனால் அது பெரிய விஷயமே கிடையாது. இன்றைய தேதியில் நாங்கள் செலவு பண்ண பணத்தை இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தோம்னா இதனால் விளைந்த பயனுக்கு இது செலவே இல்லை அப்படின்னு தான் தோணும். அப்படித்தான் இது இருக்கும். இதிலிருந்து புறப்பட போகும் அறிவாளிகள், அறிஞர்கள், படிப்பாளிகள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படிப்பதுக்கு 10 பேர் வந்தால் போதுங்க. நான் இல்லை, தமிழ்நாடே ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். இவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இவங்க தான் எதிர்காலம். கிராமத்திலிருந்து பசியோட தாகத்தோட கிடைச்ச தகவல்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதிலிருந்து அவங்க கெட்டிக்காரத்தனம் வெளிப்படுது. பல விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், படிப்பாகட்டும், கணிதமாகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், எங்கேயுமே அவர்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவே நான் நம்புகிறேன். முன்பு இருந்ததை விட, முன்புனா நம்மை ஆள வந்தவர்கள் ஆண்ட காலத்தில் இருந்ததை விட கம்மியாக இருக்கு. அது ஒரு விமர்சனம் தானே தவிர இதை விட மோசமாக இருந்தது என்பதுதான் உண்மை. மலைச்சமயபுரத்து பிள்ளைகள், கல்லூரணி, வேந்தோணி லைப்ரரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், என் குடும்பத்தோடு பேசும் ஒரு விஷயம், நற்பணி இயக்கத்தாருக்கும் அது பொருந்தும். பல பேர் இன்னைக்கும் வீட்டை விற்று, சொத்தை விற்று, வயலை விற்று, மாட்டை விற்று படிக்க வர்றாங்க, படிச்சுன்றாங்க. ஆனால் வேலைக்கு போகும்போது படிப்பு டிகிரிலாம் இருக்குது தம்பி, ஆனால் நீங்கள் இந்த வேலைக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறாங்க. பலவிதமான ஆய்வுகளுக்கு பிறகுதான் அந்த முடிவுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு காரணம் என்னங்கிறது பார்க்குறோம். வெறும் கல்விங்கிறது இவங்க சொல்லிக் கொடுக்குற கல்வி மட்டுமே போதாது. உங்கள் மனமும் திறந்திருக்க வேண்டும். ஒரு திறன் மேம்பாடு நீங்கள் செய்ய வேண்டும். திறன் மேம்பாடு யார் கைவிட்டாலும், பணம் கைவிட்டாலும், பந்தம் கைவிட்டாலும் கைவிடாத ஒன்று உங்கள் திறன், நீங்கள் வளர்த்து கொண்ட திறன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நானே. அதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கல்வி என்பது குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள் அடைக்க முடியாத விஷயம். நீங்கள் எல்லா தகவலையும் பெற வேண்டும். தகவல் பெறும் உரிமை அப்படின்னு சொல்றாங்க. நாம் தகவல் பெறுவது நம் கடமை. அதை எப்படியெல்லாம் பெற வேண்டுமோ அதை அப்படியெல்லாம் வளைந்து நெளிந்து அதை பெற வேண்டியது, பெற்றுவிட்டால் அது நம் திறமை. அதை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த தகவல் தொடர்பு அதிகரிக்க வேண்டும். உங்கள் கண்ணில் உள்ள பாப்பா விரிய வேண்டும். ஜன்னல்கள் எல்லாம் துறக்க வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள திறமைகளை எல்லாம் கண்டு வியத்தலும் இல்லாமல், இகழுதலும் இல்லாமல் உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதை பிரமாதமாக நடத்தி இன்னைக்கு நான் ஒரு பெரிய லெக்சர் கொடுக்கிற அளவுக்கு என்னை சந்தோஷப்படுத்தியிருக்கிற நார்த் அமெரிக்கன் இயக்கத்தாருக்கும், தமிழகத்தில் எம்என்எம் தோழர்கள், தொண்டர்கள், இந்த நற்பணி தனி, எம்என்எம் தனின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு முறை தனியாக வீடியோ பண்ணோம். இந்த வீடியோ வேணாம். மற்றவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். நாளைய தலைவர்கள் இந்த லைப்ரரியிலிருந்து படிச்சுட்டு வந்தால் அதற்கு நாங்கள் பெருமைப்படுவோம்.